ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங். இதில் எப்படி இருக்கீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம நீங்கள் பஸ் மெயின்டெனன்ஸ் கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மோட் வந்தது. பிஎம்எஸ் பஸ் மோட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதேமாதிரி இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, மோடுக்கான டெலிவரிக்கு பாஸ்வேர்டு இருக்குது. மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது என்னென்னு சொல்லி புரியும். அதேமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த மோடோட ஓவராலாக பார்த்தாவே நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு. இந்த மோடை வந்து யார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் கேமிங். அவங்க தான் மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் டிஎன்கேடிஆர் அவங்களோட சேனலில் தான் வந்து தண்டிகர் அவங்களோட சேனலில் தான் வந்து இந்த மோடு வந்து ரிலீஸும் ஆயிருக்கு. இந்த அதுக்கான லிவரி தனியாக இன்னொரு சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தனியாக லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த மோடு வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கேமில் ஆட் பண்ணுறது தான் வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதேமாதிரி டவுன்லோட் பண்ணுற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பஸ் வந்து எந்த ஒரு வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர், சேலம், மேட்டூர் இந்த வழியில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸோட குவாலிட்டி வைஸ், அதாவது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நான் வீடியோவில் போக காட்டுறேன் பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது. மாடெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இப்பொழுதைக்கு ஒரு ஓரளவு மட்டும் தான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்ப காட்டுறேன். சைட்லாம் பாருங்கள், லைட் போர்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடான நேம் போர்டு மாதிரி அந்த ஊர் பேர்லாம் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கப்பு, டயரோட வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் மேலே வந்து டயருக்கு மேலாம் லைட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுமாரி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைட் போர்டில் வந்து மேச்சேரி ஓமலூர்னு சொல்லி இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பஸ்ஸோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலெலாம் சூப்பராக லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்கூல் பேசஞ்சர்ஸ்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் வந்து கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதேமாரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீல் கப் வந்து நம்ம லிவரி வேணால் டெம்ப்ளேட்டில் நம்ம எடிட் பண்ணுறப்ப கலரையும் மாற்றிக்கலாம். நம்மளே எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைன்லையும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா நமக்கு கேபின் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நம்ம மோடு மேக்கர் பாருங்கள், நம்மளோட கௌதம் கேமிங் மோடு ஓனர் பை டீம் தண்டிகர் அவங்க தான் வந்து இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த முருகன் ஃபோட்டோலாம் லைட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது நைட் ஆகும்போது சூப்பராக நீட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்பி பஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்னொரு சேனல், அவங்க தான் வந்து லிவரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் தான் லிவரி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி இதில் நிறைய அப்டேட் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், பத்திக்குச்சி, விநாயகர் சிலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மங்கி பொம்மையும் தூங்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவரால் எல்லாமே ஓகே, இவ்வளோ தான். அடுத்தது உள்ளே இருக்கிற என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் 3வது அனிமேஷனுக்கு மாற்றினீங்கன்னா நமக்கு வந்து உள்ள அந்த ஸ்டேரிங்கோட இது வந்து மாறும். அடுத்து ஓவராலாக வெளியில் இருக்க அனிமேஷன்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா பஸ்ஸோட பானட் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸோட பானட் வந்து ஓப்பன் ஆகும் முன்னாடி. அதுமாரி ஒரு வைப்பர் வந்து டம்மி வைப்பர் வந்து ஓப்பன் ஆகும் வரும். அது வந்து வைப்பர் வந்து போகாது மேலே கீழே. அதேமாரி ஃபஸ்ட் அனிமேஷன் டச் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற ஜன்னலும் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சைடில் இருக்கிற ஜன்னல் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதேமாரி மேலே இந்த ஏர் ரூஃப் இதுவும் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட செகண்ட் அனிமேஷன் ஆன் பண்ணிங்கன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக்காக மாலை, எலுமிச்சப்பழம் மாலை, சாதா மாலை எல்லாமே கொண்டு வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரியலிஸ்டிக்காக சூப்பராக கொண்டு வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டாவது அனிமேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா மாலை, மேலே பலூன்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே கலர் பலூன்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக தெரியும். அதேமாதிரி வேறு என்ன அப்டேட்டாக கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் அனிமேஷன் கீழே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் அனிமேஷன் கீழே வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இந்த சொன்ன மாதிரி தான் ஸ்டெப்ஸில் வந்து பேசஞ்சர் நிற்பாங்க. நம்ம கண்டக்டர் மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கண்டக்டர் போயிடுவார். அந்த ஸ்டூடெண்ட்லாம் நிற்கிற மாதிரி, ஸ்கூல் பசங்களாம் நிற்கிற மாதிரி ஸ்டெப்பில் நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் அதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. அதேமாதிரி உள்ள ஸ்டேரிங்கும் சேஞ்ச் ஆகும். தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி நமக்கு இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த
மோடில் உள்ள பஸ்ஸில் இருக்கிற அந்த டிரைவர் வந்து நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் திரும்புவார், ப்ளஸ் கையும் திரும்புகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி வந்து ஒரு ரியலான ஒரு பஸ் ஓட்டுற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைட்டு போட்டோன்னே எல்லா கலர் லைட்டுமே பீம் எல்லாமே ஆன் ஆயிரும். செகண்ட் லைட் போட்டோடனே மேலே ஹெட் லைட் மட்டும் எரியும். தேர்ட் வந்து நம்ம பார்க்கிங் லைட் போட்டுக்கலாம். எல்லா லைட்டுமே அசல் லைட்டு பிளிங்க் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்ம வைப்பர் போட்டிங்கன்னா மேலே இருக்கிற லைட் இதாகுது. செகண்ட் வைப்பர் போட்டிங்கன்னா வேகமாக பிளிங்க் ஆகும். அதையும் தெரிஞ்சிருக்கும். சைட்லலாம் பிளிங்க் ஆகிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலெலாம் லைட் கொடுத்துருக்காங்க, அதையும் தெரியும். அதேமாதிரி பின்னாடியும், அதாவது பஸ்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாவே மேலெலாம் இந்த லைட்டோட பிளிங்க் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க இந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த சேனல் தான் வரும். பாருங்கள், சேனலோட நேம் இதுதான். சேனலோட இது லோகோ இப்படி தான் இருக்கும். அது இதில் மேலே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கீழே வரும். அதில் சின்ன மோர் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மேலே தள்ளினீங்கன்னா இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது மோட் லிங்க் தனியாக, அதேமாதிரி லிவர் லிங்க் தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பாஸ்வேர்ட் இருக்குது. எல்லாமே அந்தந்த சேனலில் மோட் லிங்க்குக்கான இதில் பாஸ்வேர்டு மோடுக்கும் லிவர் லிங்க்கை பார்த்துட்டு லிவருக்கானதையும் பார்த்துட்டு மோட் லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் உள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடுதில்ல, இந்த செகண்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் 3 வெரிஃபை பண்ணணும். அந்த 3 வெரிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வெரிஃபைன்னு கொடுத்து ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி வந்து இது மாதிரி வந்து லோட் ஆகும். பாருங்கள், இது மாதிரி 3 தடவை வந்து வெரிஃபை ஆகும். இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் டக்குன்னு ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இதை பொறுமையாக பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போகும். பாருங்கள், 3 தடவை வெரிஃபை கொடுத்து அப்புறமேட்டு தான் இந்த இதில் உள்ளே வந்தப்புறம் இந்த வெரிஃபை வந்து டிக் பண்ணணும். ஒவ்வொரு தடவை டிக் வந்துடும், இல்லைனா வராது. நம்ம டிக் கொடுக்கணும். ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நமக்கு இந்த ஷேர் மோட்ஸில் உள்ளே வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயும் செகண்ட் வந்து ஓடும். அதில் கிரேட் டவுன்லோட் லிங்க் இருக்கிற டச் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வந்து லோட் ஆகும். அதில் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி டவுன்லோடு வந்து ஆயிரும். அடுத்து எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். நான் எஜ்ஜெட் ஆப் தான் வச்சுருக்கேன். எஜ்ஜெட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா எஜ்ஜெட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கட்டும். அதை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த மோடுக்கான ஃபைல் வந்து டிஎன் ப்ரைவேட் பஸ் பிஎம்எஸ் பஸ் மோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லிவரி டெம்ப்ளேட் தனித்தனியாக இருக்குது. லிவரி டச் பண்ணி நீங்கள் எக்ஸெப்ட் இல்லை எக்ஸெப்ட் வச்சு ரெண்டு தானே கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு அவங்களோட சேனலில் தான் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். லிவரிக்கு தனியாக பாஸ்வேர்டு இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. லிவரி இது மெத்தடில் தான் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். அது மோட் ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபைல் இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஃபைல்கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கட்டு ரெண்டில் தானே கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேலே பாட்டம் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜில் உள்ளே வந்துடும். அதில் பஸ்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போயிட்டு மோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோட்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே பச்சை கலரில் பேஸ்ட் ஐக்கன் இருக்கும். பேஸ்ட் ஐக்கன் டச் பண்ணி மோடை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.